Hey, what's up guys, this is MAQing. இந்த வீடியோல blindfolded solve பண்றதுக்கான 5 best tips நான் கொடுக்க போறேன். And இந்த tips எல்லாமே பாத்தீங்கன்னா beginnersக்கு இப்போதான் blindfolded கத்துக்க போறேன் இல்லனா blindfolded கத்துக்கிட்டு கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு யூஸ் ஆகும். And இந்த tips வச்சு கண்டிப்பா ஒரு sub-2 minutes வரைக்கும் தாராளமா ஈஸியா போலாம். And இந்த tips எல்லாமே என்னன்னா old Pokemon மெத்தட்கான tips தான். And வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, basicsல செம ஸ்ட்ராங்கா இருங்க. பேசிக்ஸை கொஞ்சம் லைட்டா சொல்லிடுறேன். ஓரியன்டேஷன் என்னன்னா உங்களுடைய கியூபை நீங்க எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லும் ஒயிட் டாப் அண்ட் கிரீன் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன். அண்ட் ஒயிட் டாப் அண்ட் கிரீன் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கும் போது நான் மெமரைஸ் பண்ணும் போதும் சரி, சால்வ் பண்ணும் போதும் சரி, இந்த பொசிஷன்ல தான் நான் வச்சிருப்பேன். கியூபை இப்படி டர்ன் பண்றதுக்கு மாட்டேன். ஸோ வந்து என்னன்னா ஒவ்வொரு பீஸும் நம்ம மெமரைஸ் பண்ணதுல இருந்து சால்வ் பண்ற வரைக்கும் கரெக்டா அந்த பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த பொசிஷன்ல நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கும் போது அந்தந்த இடத்துக்கு நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட், லெட்டரிங் ஸ்கீம் எதுக்குன்னா நம்ம வந்து பீசஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம லெட்டரிங் ஸ்கீம் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஒயிட் அண்ட் கிரீன் எட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் அண்ட் கிரீன், ஒயிட் அண்ட் ரெட், எல்லோ அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்னன்னா நம்ம லெட்டரிங் ஸ்கீம் யூஸ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லெட்டரிங் ஸ்கீம் நார்மலா நம்மளுடைய இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் எட்ஜஸ்ல. அண்ட் ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏ, இது பி, இது சி, இது டி, அண்ட் இது இ, இது எஃப், இது ஜி, இது ஹெச், ஐ, ஜே, கே, எல், MNOP, QRST, UVWX. அதே மாதிரி கார்னர் இருக்கும் ABCD, EFGH, IJKL, MNOP, QRST, UVWX. இப்படி தான் லெட்டர்ஸ் வரும். அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏ, இது கியூ. எந்த சைடு இருக்கோ அந்த சைடோட லெட்டர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். இந்த லெட்டரிங் ஸ்கீம் வச்சு தான் நீங்கள் வந்து மொத்த கியூபையும் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ அல்கோரிதம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எட்ஜ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம டிபம் யூஸ் பண்ணுவோம். டிபம்ல என்னன்னா இந்த எட்ஜ் அண்ட் இந்த எட்ஜ் ஸ்வாப் ஆகும், இந்த ரெண்டு கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகும். அண்ட் மறுபடியும் நம்ம வந்து டிபம் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் ரீஸ்டோர் ஆகிடும். பட் நம்ம எட்ஜஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம டிபம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கார்னர் ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்னன்னா வைப்பம் யூஸ் பண்ணுவோம். வைப்பம்ல ஜென்ரல் என்னன்னா ஸ்டார்டிங்கில் எஃப் மூவ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த ரெண்டு கார்னர்ஸ் அண்ட் இந்த ரெண்டு எட்ஜ் வந்து ஸ்வாப் ஆகும். பட் வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த எஃப் மூவ் இல்லாமல் நம்ம வந்து இந்த அல்காரிதமை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் ஸ்வாப் ஆகுது அண்ட் இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகுது. இப்போ எப்படி டிபம்ல எட்ஜஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கார்னர்ஸை கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி இந்த ரெண்டு எட்ஜஸை நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு கார்னர்ஸை ஸ்வாப் பண்ணும்போது நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொரு கார்னர்ஸாக சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த எட்ஜஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் பேரிட்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பம் யூஸ் பண்ணுவோம். ஆர்பம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகும் அண்ட் இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த டிபம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர்ஸை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அண்ட் இந்த வைப்பம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸை கண்டுக்க மாட்டோம்ல. அண்ட் இது ரெண்டுத்தையும் கண்டுக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்பெஷல் கேஸ் வரும்போது நமக்கு என்னன்னா இந்த பேரிட்டி அல்காரிதம் யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ் கண்டுக்க மாட்டோம்ல, அந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு கார்னர்ஸ் கண்டுக்க மாட்டோம்ல, அதே மாதிரி இந்த ரெண்டு கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகுது. ஸோ வந்து பேரிட்டி அந்த இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பின்னாடி வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் பீஸ், டார்கெட் பீஸ். பஃபர் பீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எட்ஜாக இருந்தாலும் சரி இல்லைனா கார்னராக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துலேருந்து நம்ம மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எட்ஜஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பஃபர் பீஸாக இந்த இடம் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம லெட்டரிங் ஸ்கீமில் இந்த இடம் வந்து பி, இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிபம் பண்ணும்போது இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகுது சரிங்களா. இந்த ரெண்டு இடம் ஸ்வாப் ஆகும்போது நம்ம கண்டுக்காத இன்னொரு ரெண்டு பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், இந்த ரெண்டு கார்னர்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு. இன்னொரு வாட்டி டிபம் பண்ணோம்னா இந்த ரெண்டு கார்னர்ஸும் ரீஸ்டோர் ஆகிடும். அப்படி ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்னன்னா இந்த கார்னர்ஸை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற பீஸை தான் நம்ம வந்து பஃபர் பீஸாக சூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த பீஸை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே அவசியம் இருக்காது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து டார்கெட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து பஃபர் பீஸ்ன்னு இருப்பாங்க. இங்கே இருந்தால் நம்ம மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அது வந்து இங்கே போகணும். அண்ட் இந்த இடத்துடைய நேம் என்ன, அதாவது லெட்டரிங் ஸ்கீமில் இந்த இடத்தோட நேம் இங்கே யூ, இங்கே வி, அப்படின்னா இங்கே தான் வி வரும். மெமரைசேஷனில் வி ஸ்டார்டிங்கில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பீஸ் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகும். அண்ட் இந்த இடத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டி, VT, இதுதான் நம்மளுடைய மெமரைசேஷன். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும். பஃபர் பீஸ்க்கு நம்ம எதுவுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதுதான் நம்மளுடைய மெமரைசேஷன். எல்லாத்தையும் என்னன்னா நம்ம வந்து பேராக்கி கொண்டு போகணும். அப்போ தான் நமக்கு வந்து மெமரைசேஷன் ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கும். அண்ட் கார்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பஃபர் பீஸ் இங்கே இருக்கும், டார்கெட் பீஸ் இங்கே இருக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் சரி டார்கெட் பீஸ் இங்கே கொண்டு வந்துட்டு தான்
நம்ம வந்து இந்த பஃபர் பீஸில் இருக்கிற பீஸ் எங்கே போகணும்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிபம்ல எப்படி இந்த 2 கார்னர் ஸ்வாப் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இந்த எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த 3 பீசஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். கார்னர் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகுது. ஸோ இந்த 2 எட்ஜஸ்க்கு நடுவில் தான் இந்த கார்னர் இருக்குது. ஸோ வந்து இந்த 3 பீஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செட்டப் மூவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். செட்டப் மூவ்னா என்னன்னா, இப்போ எந்த ஒரு பீஸை நம்ம சால்வ் பண்ணுறதா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிபம் யூஸ் பண்ண போகிறோம். டிபம் யூஸ் பண்ணால் இந்த 2 எட்ஜஸ் தான் ஸ்வாப் ஆக போகுது. இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகும்போது நம்ம எப்படி இந்த பீஸை வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம டிபம் பண்ணோம்னா நமக்கு வந்து எட்ஜஸ் ஸ்வாப் ஆகிடும். அண்ட் இந்த இடத்த எப்படி இங்கே கொண்டு வந்து மறுபடியும் அங்கே கொண்டு போகிறது, அதுக்கு பேர் தான் செட்டப் மூவ். இப்போ இந்த இடத்த இங்கே கொண்டு வரணும்னா நான் ஒரு D2 பண்ணி ஒரு L2 பண்ணேன்னா இந்த இடம் இங்கே வந்துடும். அண்ட் ஒரு டிபம் பண்ணுவேன். அண்ட் தென் மறுபடியும் அந்த செட்டப் மூவ்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு D2 L2 பண்ணல, இப்போ L2 D2 பண்ணேன்னா எனக்கு இந்த எட்ஜும் ஸ்வாப் ஆகிடும். அதே சமயத்தில் அங்கே இந்த பீஸும் இங்கே வந்திருக்கும். ஸோ வந்து என்னென்னா இதுதான் செட்டப் மூவ். என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே வர வேண்டிய பீஸை வந்து அந்த இடத்த இங்கே கொண்டு வந்து அண்ட் கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து டிபம் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணணும். இந்த செட்டப் மூவ்ஸ்ன்றது ஒவ்வொரு பீஸ்க்கும் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸும் பண்ணும். அந்த கன்ஃபியூஷனில் அவாய்ட் பண்ணிக்கணும்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் மெமரைசேஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பேரிங்னா என்ன பேரிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்டர்ஸை வந்து மெமரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு 8 லெட்டர்ஸ் இருக்குது. 8 லெட்டர்ஸை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு 8 லெட்டர்ஸை 4 பேர் பண்ணி அந்த 4 பேருக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணால் தான் நமக்கு மெமரைசேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து எட்ஜுக்கு வந்து மொத்தம் எனக்கு 8 லெட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 8 நம்பர் வந்து ஈவன் நம்பர். அப்போனா கார்னரும் நமக்கு வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எட்ஜு மெமரைஸ் பண்ணும்போது 11 லெட்டர்ஸ் வருதுன்னா அப்போ கார்னர் வந்து உங்களுக்கு அது 5ஆகவும் வரலாம், இல்லை 7ஆகவும் வரலாம், இல்லை 9ஆகவும் வரலாம், ஆட்ல தான் வரும். ஸோ வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் மெமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் நம்பர்ஸில் பேரிங் வந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு பேரிட்டி வரும். இப்போ பேரிட்டி என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது எட்ஜ் நம்ம மெமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 11 லெட்டர்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு எட்ஜாக செட்டப் மூவ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்போ வந்து ஒரு டைம் பண்ணும்போது என்னென்னா இந்த 2 கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகும். 2வது டைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 கார்னர்ஸ் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அண்ட் நீங்கள் வந்து இதே மாதிரி 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே 11th டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எட்ஜஸும் சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த 2 கார்னர்ஸ் மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும். இந்த 2 கார்னர்ஸும் நம்ம வந்து சால்வ் ஆகாமல் இந்த ஸ்டேட்டில் வைக்கும்போது மெமரைஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த 2 கார்னர்ஸ் அந்த இடத்துல இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்பம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஆர்பம் யூஸ் பண்ணுறதால என்னென்னா இந்த 2 எட்ஜஸும் ஸ்வாப் ஆகிடும் அண்ட் இந்த 2 கார்னர்ஸும் ஸ்வாப் ஆகிடும். இந்த 2 எட்ஜஸ் அண்ட் இந்த 2 கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகிறதால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்னர்ஸ் அந்த இடத்துல போயிடும். அண்ட் இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகிறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எட்ஜஸும் ஆட் நம்பரில் இருக்கும்போது கார்னர்ஸும் ஆட் நம்பரில் தான் இருக்கும். கார்னர்ஸ் ஆட் நம்பரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு ஆட் நம்பரில் இருக்கும்போது இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த 2 கார்னர்ஸ் ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கொண்டு வந்துடும். அண்ட் பேரிட்டி அல்காரிதம் எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிவிடுவோம். அண்ட் சால்வ் பண்ணிட்டு நடுவில் பேரிட்டி அல்காரிதம் பண்ணிட்டு தான் அண்ட் வந்து கார்னர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு போகணும். இதெல்லாம் நீங்கள் வந்து என்னன்னா இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் பிகினர் டுட்டோரியலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ செகண்ட் டிப்புக்கு போகலாம். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா பார்த்து சால்வ் பண்ணி பழகணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பிளைண்ட்ஃபோல்டடாக சால்வ் பண்ணி பழகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்து சால்வ் பண்ணி நீங்கள் பழக ட்ரை பண்ணணும். பிகாஸ் மொத்தம் 12 எட்ஜ் இருக்குது. 12 எட்ஜோ எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கடுப்பாயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணுறதே உங்களுக்கு கடுப்பான ஒரு டாஸ்காக இருக்கும். ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண பழகணும். எட்ஜஸ் மட்டும் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்து எப்படி செட்டப் மூவ் அப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு சைட்டட் சால்வ்ஸ், அதாவது ஃபுல்லாக என்னென்னா பார்த்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரே ஒரு செட்டப் மூவ் பார்த்தீங்கன்னா இந்த ஓ பீஸ் தான். ஓ பீஸை மட்டும் கொண்டு வரதுக்கு என்னென்னா ஒரு வைட் டி ப்ரைம் மூவ் பண்ணி அண்ட் வைட் எல் மூவ் பண்ணி அண்ட் மறுபடியும் ஒரு டி மூவ் பண்ணி அண்ட் இங்கே கொண்டு வரணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளைண்ட் ஃபோல்டரில் பண்ணாலும் சரி இல்லைனா சைட்டட் சால்வ்ஸில் பண்ணாலும் சரி நான் மிஸ்டேக் பண்ணுவேன் இந்த ஓ பீஸில் மட்டும். ஸோ வந்து என்னென்னா நம்ம வந்து பார்த்து சால்வ் பண்ணி பழகும் போது உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்தெந்த இடத்துல டீப் ப்ரைமுக்கு பதிலாக டீப் மூவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன இடம் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் என்னென்னா செட்டப் மூவ்ஸில் நீங்கள் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா பார்த்து சால்வ் பண்ணுறதுல என்னென்னா ஜஸ்ட் என்ன சொல்ல
நீங்கள் வந்து ஒரு பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் LT அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெமரைசேஷன் இருக்குன்னா எல்ல வந்து ஈஸியாக நீங்கள் செட்டப் மூவ் கொண்டு போய்ட்டு ஸ்வாப் பண்ணிட்டு அண்ட் தென் டீயை வந்து செட்டப் மூவ் கொண்டு வந்து ஸ்வாப் பண்ணிட்டு அப்படி கொண்டு போங்க. அண்ட் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லெட்டர்ஸ் மட்டும் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அது என்னன்னா 4 லெட்டர்ஸாக கொண்டு போங்க அண்ட் தென் 8 லெட்டர்ஸாக கொண்டு போங்க அண்ட் ஃபுல் செட் இன் த சென்ஸ் ஃபுல் எட்ஜஸ் உடைய செட்டையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் கார்னர்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. இப்போ 3rd டிப்புக்கு நம்ம போவோம். ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி சால்வ் பண்ண நம்ம பழகணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பில் நான் என்னன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து சால்வ் பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. அண்ட் தென் இப்போது எல்லாமே நம்ம எட்ஜஸை வந்து மெமரைஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்காம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜஸை வந்து ஒரு தனி செட்டாக ஃபுல்லாக சால்வ் பண்ண பழகிட்டு அண்ட் தென் கார்னர்ஸை தனியாக ஃபுல்லாக சால்வ் பண்ண பழகணும். அண்ட் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இதில் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய அதிகமாக தோணலாம். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்னென்னா 2x2 எடுத்துட்டு அண்ட் கார்னர்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பழகலாம். இங்கே 3x3ல நீங்கள் கார்னர்ஸ் மெமரைஸ் பண்ணுறதும் 2x2ல கார்னர்ஸ் மெமரைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதும் ஒன்று தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா நடுவில் எட்ஜஸ் இருக்கும், இங்கே எட்ஜஸ் இருக்காது, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. அண்ட் இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர்ஸ் மட்டும் ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு மெமரைஸ் பண்ணி அண்ட் அதை சால்வ் பண்ணி பழகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எட்ஜஸ்க்கு போகலாம். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு கார்னர்ஸ் மட்டும் தனியாக மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் என்னன்னா 2x2 எடுத்துட்டு கார்னர்ஸ் மெமரைஸ் பண்ணி அண்ட் 2x2 பிளைண்ட் நல்லா சால்வ் பண்ண பழகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 3x3க்கு போயிட்டு ஒரு செட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி சால்வ் பண்ணி பழகணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் கார்னர்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணி சால்வ் பண்ணி பழகணும் அண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு போய் சால்வ் பண்ண பழகணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் 4th டிப் பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும். லைக் ஒரு ஸ்டோரி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன 8 லெட்டர்ஸுக்கு ABCDEFGH இதை வந்து நீங்கள் 4 பேராக வச்சுருக்கீங்க. ABCDEFGH இந்த 4 பேரை வந்து ஒரு கதை மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ஏபின்றது ஏபிடி வில்லர்ஸ் வச்சுக்கலாம், சிடின்றது ஒரு சிடி டிஸ்க் வச்சுக்கலாம், இஎஃப்ன்றது எலிஃபேண்ட்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி எஃப்ன்றது எலிஃபேண்ட்ன்ற வேர்டில் வராது, பட் வந்து பியை வந்து நம்ம எஃப்ஆ ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இது மாதிரி ஃபன்னியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஎஃப் எலிஃபேண்ட்டாகவும் ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு வச்சுப்போம். இப்போ இந்த 4 லெட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கதை கிரியேட் பண்ணலாம். ஏபிடி வில்லர்ஸ் சிடியை வந்து பால்னு நினைச்சு தூக்கி போட்டு அண்ட் அது வந்து ஒரு எலிஃபெண்ட்டை தாக்கி அது வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கதையாக ஞாபகம் வச்சிருக்கும் போது அதை விட்டுக்கிட்டு நம்ம லெட்டர்ஸாகவும் கலர்ஸாகவும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்னன்னா இது மாதிரி ஒரு சின்ன கதையை நீங்கள் கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி கதையாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் உண்மையான விஷயம். நான் நிறைய பேர் அவங்க மேலே பழி போடுறதுக்கு பதிலாக என் மேலேயே நான் பழி போட்டுக்கிறேன். எனக்குலாம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சோம்பேத்தனமாக இருக்கும். எதனால சோம்பேத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து கடுப்பாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு நடுவில் லெட்டர்ஸ் மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடுப்பாயிடும். ஏன்னா என்னுடைய ஸ்டார்டிங் பிளைண்ட்ஃபோல்டட் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கதையாக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், லெட்டர்ஸாக ஞாபகம் வச்சுப்பேன். லெட்டர்ஸாக ஞாபகம் வச்சிருக்கும் போது நிறைய மறந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா நான் வந்து அதுக்கப்புறம் கதையாக கொண்டு போகும்போது எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுது. பட் இப்போ தான் ரூ மெத்தட் ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதால பிளைண்ட்ஃபோல்டை ஒதுக்கி வச்சுருக்கேன். மேபி ஃபியூச்சரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா உங்களுடைய பிளைண்ட்ஃபோல்டட் சால்வ்ஸில் ஒரு காம்படிஷன் போய் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட்லையும் லோகோ இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது. அண்ட் லோகோ இருக்கிற பீசஸில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஃப் கொடுத்துருவாங்க. ஸோ லோகோ இல்லாத கியூபாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டெஃபினெட்லி ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சர்ப்ரைஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.